நான் டாக்டர் பினாக் தாஸ்குப்தா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொலோரெக்டல் சர்ஜரி அட் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை. இன்னைக்கு மார்ச் மந்த் கொலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த். அதுக்காக தான் நம்ம ஒரு மீட்டிங் பண்ணோம். அண்ட் கொலோரெக்டல் கேன்சர் மலக்குடல் பெருக்குடல் வர புற்றுநோய் இஸ் த ஃபோர்த் மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர். அண்ட் இது அர்லி டிடெக்ஷன் பண்ணா இட் இஸ் கியூரபிள், ப்ரிவென்டபிள், கியூரபிள். ஸோ அதுக்காக தான் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனர் ஸ்கீம் அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம டீம் டாக்டர் ரஜீவ் இருப்பாங்க. ஸோ கொலான் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அது ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஹைலி கியூரபிள். சென்னை மெட்ரோபாலிட்டன் டியூமர் ரெஜிஸ்ட்ரி அதில் தான் கணக்கெல்லாம் வருது. அதில் கொலான் கேன்சர் இஸ் ஆன் த ரைஸ் இன் சென்னை. அது வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ஏர்லி டிடெக்ஷனால தான். பட் கொலான் கேன்சர் வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு கேன்சர். ஸோ சிம்பிள் பிளட் டெஸ்ட் அண்ட் சின்ன எண்டோஸ்கோபி வழியா நமக்கு ஏர்லியா டிடெக்ட் பண்ணியாச்சுன்னா 90 to 95% கம்ப்ளீட்லி கியூரபிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். இந்த மெசேஜ் தான் இந்த கொலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் பண்றோம். நிறைய அட்வான்சஸ் இன் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, அப்புறம் கீமோதெரப்பிலே நியூவர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இது எல்லாமே கொலான் கேன்சர்ல யூஸ் பண்றோம். அண்ட் இந்த அட்வான்சஸ்னால கியூர் ரேட்ஸ் அதிகரிச்சிருக்காங்க. எந்த ஏஜ்ல வந்து என்ன மாதிரி ப்ரீகாஷன் வந்து காமன் பீப்பிள் கேன்சர் இப்போ கொலோன் கேன்சர் வர கரெக்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஏஜ் எதுவும் கிடையாது. அண்ட் மோர் we are seeing nowadays early colorectal cancer யங்லேயே வருது. அதனால இப்போ ஸ்கிரீனிங் அட்வைஸ்ட் ஏஜ்னா 45 தான். ஸோ அர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா சொன்ன மாதிரி இது கியூர் பண்ணலாம். சிம்டம்ஸ்னா கேன்சர்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் எல்லாம் சிம்டம் கேட்டிங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் கம்மியாகும், வெயிட் லாஸ் ஆகும், மோஷன்ல பிளட் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ டயட் பொறுத்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபைபர் ரிச் டயட்னு சொல்லுவோம். ஹை இன் கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது நிறைய எடுத்து, நான்வெஜ் எடுக்கிறோம்னா ஃபிஷ், லீன் மீட், சிக்கன் அந்த மாதிரி. ரெட் மீட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா குறைஞ்சிச்சுன்னா அது வந்து கொலான் கேன்சர் இன்சிடென்ஸ் குறைக்கும். ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைல். பட் அஃப்கோர்ஸ் எல்லா கேன்சர்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் லிமிட்டட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இது எல்லாமே வில் ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் கொலான் கேன்சர். அவேர்னஸ் வந்து என்ன மாதிரி ஹவு டு கான்டாக்ட் இருக்கு, என்ன யார் இப்போ கான்டாக்ட் பண்ணிருக்காங்க? இப்போ எல்லா டிசீஸ்ல இப்போ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கொலோன் கேன்சர் ஆக்சுவலி இந்த பெரிக்குடல் மலக்குடல்ல வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க. ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா பீப்புள் வில் கம் அர்லி. அதை தான் நம்ம எய்ம். ஸோ லைக் நேரம் வரலாம். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு, கேம்ப்ஸ் போயிட்டு இருக்கு, அது மூலியம் வரலாம். சேஞ்ச் இன் பவுல் ஹேபிட் இஸ் ஏர்லி சைன். கான்ஸ்டிபேஷன் ஏஜ்னாலே வரலாம். அது நிறைய ரீசன், கான்ஸ்டிபேஷன்ஸ்க்கு நிறைய ரீசன் இருக்கலாம். பட் எஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைன். அதாவது ஆல்டர்ட் பவுல் ஹேபிட்ஸ் சொல்லுவோம். டெய்லி போனது வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது, செரல் டைம் டயரியா வராங்க. ஆல்டர்டா ஹேபிட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி செக்அப் பண்றது. அஃப்கோர்ஸ் பிளட் இன் த ஸ்டூல்ல பிளட் வந்துச்சுன்னா அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பைல்ஸ்னால இருக்கலாம். பட் ஒரு வாட்டி வந்து செக்அப் பண்றது. நிறைய பேர் இந்த மாதிரி பிளட் வந்தனாலே பைல்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு பார்க்காம அப்புறம் வரும்போதே ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்னா சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன். மோஷன் போயிட்டு வந்த அப்புறம் ஃபுல்லா கிளியர் ஆகல, மறுபடி போயிட்டு வரலாம். அது ஒரு ரொம்ப முக்கியமான சிம்டம். தேங்க்யூ.